பிரபலங்களுக்கு விவாகரத்து ஏன் சார் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு? இதனால விவாகரத்து அவங்களுக்குள்ள வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமிரு, ஆணவம், தலகணம் எல்லாம் தான் காரணம். யாருக்கு சார்? யாருக்கு? எல்லாம் அந்த நீங்கள் சொல்கிற பிரபலங்களுக்கு தான். ஒன்றுக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா கொம்பு மட்டும்தான் முளைக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா தனக்கு தான் கொம்பு முளைச்ச மாதிரியே நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தூங்குறது, எந்திரிக்கிறது, ஆட்டம் போடுறது, கணவனை மதிக்கிறது இல்லை. நடிகையாக இருந்தால் என்ன கணவனை மதிக்கக்கூடாதா? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கணவனை மதிக்கணும்ல. ஒரு நடிகையோட புருஷன் எங்க உண்மையாலுமே ஒரு தொழிலதிபருங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹன்சிகா அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ஏதோ கப்பலில் கேசினோலாம் வச்சிருக்காரு சார். எங்க கப்பலில் கேஷின்னு வச்சுக்க நீங்கள் போய் பார்த்தீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, விற்கிறாங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, எல்லாமே பார்த்தீங்கன்னா வணிகமாக பார்க்குறாங்க. திருமணத்தையும் வணிகமாக பார்க்குறாங்க, திருமணத்தையும் வியாபாரமாக பார்க்குறாங்க. திருமணத்தை வந்து வாழ்க்கையாக பார்க்குறது இல்லை. கல்யாணம் ஆடம்பரம் நடக்க வேண்டியது, அரண்மனையில் நடக்க வேண்டியது, அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் நடக்க வேண்டியது. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏதோ ஒரு பேர் வேற வச்சுக்கிறாங்க. எது சார் சொல்றீங்க? நான் பேரை சொல்ல விரும்பல. பேர் வேற வச்சுக்கிறாங்க, வச்சு வியாபாரம் பண்ணிடுறாங்க. ஓடிடி சேனலுக்கு, ஓடிடி சேனல் அது வெளியில் ஆகி அதிகமாக சார் பார்க்குறாங்க. எப்படின்னா நவநாகரிக காலமாக போச்சு. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களாம் அப்படின்னா ஜாலியை மட்டும் பார்க்குறாங்க, ஜாலி தான் பார்க்குறாங்க. ஜாலியை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க, ஜோலி முடிஞ்சோன்னு பிரிஞ்சு போயிடுறாங்க. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் மற்றும் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். விவாகரத்து அப்படின்றது ஒரு கணவன் மனைவிக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள அங்கங்கே அப்பப்போ ஒரு அவங்களுக்குள்ளே ஏற்படுற ஒரு பிரச்சனைகள்லாம் நடைபெறும் சார். சினிமா பிரபலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த சமீப காலமாக நிறைய விவகாரத்து, அதுவும் நல்ல பிரபலமாக அவங்க பின்னாடி நிறைய ஃபாலோவர்ஸாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி நல்ல முகம் தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி விவகாரத்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது சார். இந்த பட்டியலில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹன்சிகா அவர்களுக்கு வந்து விவாகரத்து வந்து நீதிமன்றம் மியூச்சுவலாக போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரபலங்களுக்கு விவாகரத்து ஏன் சார் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது? இதனால் விவாகரத்து அவங்களுக்குள்ளே வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமிரு, ஆணவம், தலகணம் எல்லாம் தான் காரணம். யாருக்கு? எல்லாம் அந்த நீங்கள் சொல்கிற பிரபலங்களுக்கு தான். ஒன்றுக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா கொம்பு மட்டும்தான் முளைக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா தனக்கு தான் கொம்பு முளைச்ச மாதிரியே நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தூங்குறது, எந்திரிக்கிறது, ஆட்டம் போடுறது, கணவனை மதிக்கிறது இல்லை. நடிகையாக இருந்தால் என்ன கணவனை மதிக்கக்கூடாதா? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கணவனை மதிக்கணும்ல. கணவனுக்கு வந்து காப்பி போட்டு கொடுத்து காலை தொட்டு கும்பிடுத்து தாலியை கண்ணு எடுத்து ஒத்திக்க சொல்லலாம் நம்ம. ஆனால் கணவனை மதிக்கணும்ல. குறைஞ்சபட்சம் கணவனுக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல. கணவன் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான், மடியில் நாய்க்குட்டி வெட்டி கொஞ்சம் ஜூஜுபி ஜூஜு அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் இரிட்டேட் ஆகுமா இல்லையா? அது யாராவது வந்தாங்கன்னா கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வரவங்களுக்கு முன்னாடியாவது கொடுக்கணும். அதுவும் கொடுக்குறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. அதாவது சொல்கிறேன்ல, ஒன்றத்தையும் பண்ணுறதில்ல. இவங்க இந்த நடிகை கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, இவங்களாவது என்னென்னா நடிகை நம்ம கல்யாணம் பண்ணுறோமே சரியான வந்து மரியாதை கிடைக்காதே அப்படின்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணுறதையாவது தவிர்க்கணும். ஆனால் காசு, பணம், ஸ்விம்மிங் பூலு, வீட்டிலே ஸ்விம்மிங் பூலு, குளிக்கலாம், அப்படி ஓவர் கோட் பண்ணிக்கலாம், அப்படி இந்த சலாட்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அப்படி இப்படி ஃபாரின் லைஃபு, நியூசிலாண்டு, சுவிட்சர்லாண்டு, ஆஸ்திரேலியா, அது வேறு மாதிரி ஒன்று வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. அதை வாழணுங்கிறதுக்காண்டி போய் புதவில்லையில் சிக்கின மாதிரி சிக்கிக்கிறாங்க பல பேர். இதுதான் மெயினாக என்னென்னா, சினிமாவில் பிரபலங்களாக இருக்கிற நடிகராகட்டும், நடிகையாகட்டும், யாராகட்டும், அவங்களுக்கு என்ன அப்படின்னா திமிரு, பயங்கரமான திமிரு, காசுங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து கோடிகளில் அள்ளி கொட்டுறோம். நடிகைகளை மட்டும் சொல்கிறீங்களா சார்? இல்லை, நடிகை எல்லாரும் தான் சொல்கிறேன். இயக்குநர்களை கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதில். யாரையும் நம்ம ஆண் பெண்ணு வேறுபாடும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது ஆண் பெண்ணு வேறுபாடு இல்லாமல் பழகிறது தான் பல நேரங்களில் இதுக்கு பிரச்சனைக்கே காரணம். அது தெரியுமா உங்களுக்கு? அதாவது கணவன் இருக்கான் அப்படின்னா, அது யாரோ வராங்க அப்படின்னா ஹக் பண்ணுறது தப்பு கிடையாது. ஹக்கு பண்ணால் எப்படி? அப்போ அவன் எப்படி பொறுத்துப்பான்? இது மாதிரி பல நேரங்களில் பல விஷயங்கள் வந்து கணவனுக்கு சகிக்க முடியாமல் பொண்டாட்டியை விட்டுட்டு போயிடலாண்டா சாமி, எந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வந்தோமோ அந்த வாழ்க்கையே வேணான்னு போயிடுறாங்க. போனால் திருவோடு தான், அதனால் போக முடியாமல் இருக்காங்க. இப்படி தான் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த நடிகை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுறவங்க போனால் அந்த நாய்க்கு கிடைக்கிற மரியாதை கூட அந்த கணவனுக்கு கிடைக்கிறது இல்லை. வெளியில் சரி விட்டுட்டு போயிடலாம், இது என்னடா சரியாக வராதுன்னு நினச்சா போனால் திருவோடா இல்லை வந்து அப்படியே பார்ப்பாங்க. இது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையா? திருவோடு வாழ்க்கை. அம்மா தாயே அப்படின்னு கண்ணில் ஷாட் வரும். பிச்சை போடுங்கம்மா அப்படின்றது கண்ணில் ஷாட் வரும். சரி, இது பெட்ரு. அங்கே பிச்சை கேட்குறதுக்கு இங்கே பிச்சை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்கிறது அங்கே நிறைய பஞ்சாயத்து வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கிறது இல்லை. திமிர்த்தனம் காட்டுறது, அகம்பாவம் காட்டுறது, ஆணவம் காட்டுறது,
சண்டை போடுறது பயங்கரமாக, தேவையில்லாமல் சண்டை போடுறது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புருஷன் இங்கே உட்காந்துருக்கான்னு வச்சுங்களேன், புருஷன் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தனோட பேசுறது, வேற ஒருத்தனோட, அது யாராக இருந்தாலும் சரிங்க, கணவன் மனைவின்னு ஆனதுக்கப்புறம் அந்த பொசசிவ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்னடா அது, நம்ம 15 நிமிஷம் இங்கே உட்காந்து காப்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், காப்பி கூட கிடையாது, மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், போண்டா பஜ்ஜியெல்லாம் முன்னாடி வச்சுருக்காங்க, இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இவ யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காளே, யாருன்னு தெரியலையே, டார்லிங்கிறா, ஹாய்ங்கிறா, சிரிக்கிறா. அது அவங்கக்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கரகோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஓவர் சந்தோஷம். புருஷன்கிட்ட பேசும்போது டார்லிங் இது ஃபோனில் என்னையா, என்ன ஃபோனில் என்ன மிக்சர் கொடுத்தாங்களா இல்லையா, கொடுத்தாங்க டார்லிங், மிக்சரில் முந்திரி இருந்துச்சா இல்லையா, இருந்துச்சு டார்லிங், சாப்பிட்டியா, முந்திரியாக பறக்கி தின்னுருக்க, நீ டார்லிங் அப்படின்ட்டுருவா. இல்லை சார், இப்போ ஒரு நடிகை வந்து ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு சாதாரண யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க எப்படியும் ஒரு கோடீஸ்வரரா. ஏங்க நான் கேட்குறேன், சாதாரணமாக யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க ஒரு கோடீஸ்வரரான்றீங்க. எந்த நடிகை கல்யாணம் பண்ண நடிகர் கூட நடிகர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த தொழிலதிபர் அந்த பேர் தான் முக்கியம். ஏன்னா வந்து பெட்டிக்கடை வச்சாலும் தொழிலதிபர்னு சொல்லலாம், வாழைப்படம் வண்டியில் விற்றுட்டு போனாலும் தொழிலதிபர்னு சொல்லலாம், பீடா கடை போட்டிருந்தாலும் தொழிலதிபர்னு சொல்லலாம். அதனால் தொழிலதிபர், எந்த தொழிலதிபர் வந்து ரொம்ப தெரிஞ்ச தொழிலதிபராக முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிற ஒருத்தராக, எல்லாரும் அறிஞ்ச ஒருத்தராக இருக்கார் சொல்லுங்கள். ஒரு நடிகையோட புருஷன் தொழிலதிபர்னு சொல்லி கல்யாணம் பண்ண ஒரு நடிகையோட புருஷன் ஏங்க உண்மையாலுமே ஒரு தொழிலதிபருங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹன்சிகா அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ஏதோ கப்பலில் கேசினோலாம் வச்சுருக்காரு சார். ஏங்க கப்பலில் கேசினோ வச்சுக்க நீங்கள் போய் பார்த்தீங்களா? கப்பலில் கேசினோ வச்சுருக்கதா சொல்கிறாங்க, கோவாவில் எங்கேயோ கப்பலில் கேசினோ வச்சு சொல்கிறாங்க. கப்பலில் கேசினோ வச்சுக்க நீங்கள் போய் பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, நான் மிலிட்ரியில் வந்து எப்படி சுற்றிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில், ஏதோ ஒரு படத்தில் வந்து மிலிட்ரி ரிட்டையர்டு வந்து ஊரில் சொல்லிக்கிட்டே இருப்பான். கடைசியில் பார்த்தா நான் சுற்றிருக்கேன் தெரியுமா, எத்தனை சுற்றிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே தெரியுவான். கடைசியில் பார்த்தா அங்கே வந்து ஒருத்தன் வருவான், யோ என்ன இவர் யோ பயம் சும்மாரியா, அவனும் மிலிட்ரியிலேருந்து வந்திருப்பான், அவர் விளாடாத, அவர்கிட்ட பேசாத அப்படின்னா, ஏய் எத்தனை சுட்டிருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க ஊர் மக்கள். என்னையா சுட்டாரு, சப்பாத்தி சுட்டாரு, தோசை சுட்டாரு, இட்லி சுட்டாரு, அதை வச்சு சுட்டிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காராங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டு கேட்பாங்க, என்னையா அப்படின்னா, நான் எத்தனை சுட்டிருக்கேன் தெரியுமா, உன் லட்சணத்தை தான் சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே வேஸ்ட்டுங்க. தொழிலதிபர்னு சொல்லிட்டு போகிறவங்க எல்லாருமே அங்கே என்ன வேலை பார்க்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு காலகட்டத்தில் ஒரு அடையாளம் தேவை, கல்யாணம் பண்ணிப்பாங்க. சரி, இப்போ சொல்லும் போது சொன்னீங்க நடிகை, இப்போ யாருன்னா ஒரு தொழிலதிபரை காட்டு அப்படி இப்படி. நீங்கள் ஏன்னா இப்போ ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு சாதாரண ஆளாக இருக்க மாட்டாங்க சார், ஏன்னா 100ல் 1 தான் இருப்பாங்க. அவங்க சாதாரண ஆளாக இருக்க மாட்டாங்க கிடையாதுங்க, அவங்க சாதாரண ஆள் தான். ஆனால் வந்து 45+ இருப்பாங்க, பல இடங்களில் 50+ இருப்பாங்க. அவன் நடிகை கல்யாணம் பண்ணுறவங்கலாம் பாருங்களேன், இப்படி முடி இப்படி விரித்து போட்டுப்பாங்க, போனி டெயில் மாதிரி போட்டு மேலே தூக்கி இப்படி கொண்டே ஆடிட்டே வருவாங்க. இல்லைன்னா சுத்தமாக இல்லாமல் இருக்கும், சுத்தமாக இல்லாமல் வழுக்க விழுந்துருங்க, தொப்பை வந்து வச்சவங்க எல்லாம் 45-50க்கு தொப்பை வரதானே செய்யும். ஆண்களுக்கு தொப்பை அழகு தான், ஆனால் அதை அழகாக பார்க்கணுமே, அழகாக பார்க்க மாட்டாங்க. அதான் ஆனால் படத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கணும், அவ்வளோ லுக்காக இருக்கணும், அவ்வளோ யங்காக இருக்கணும். கேட்பாங்க, என்ன யார் அப்படின்னு கேட்பாங்க. அவர் ஓ ஓகே அப்படின்வாங்க. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு நடிப்பாங்க. ஆனால் வாழ்க்கை துணை தேடும்போது நீங்கள் நல்லா பாருங்கள், நான் சொல்கிறது பொய் கிடையாது, உண்மை தான். எந்த பிரபல நடிகையினுடைய கணவராது பார்க்க அழகாக இருக்காரா? ஒருத்தர் சொல்லுங்கள். வெட்டு சரத்குமார்லாம் விட்டுருங்க, சரத்குமார்லாம் எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது, அவர்லாம் ஆணழங்க. அதாவது ஆணழகன்னா சரத்குமார் தான். இன்றைக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட 70+ நம்ம தான், ஆனால் கூட எப்படி மிடுக்கா வச்சுருக்காருல. ஒருத்தர் சொல்லுங்கன்றதுக்காண்டி ஒருத்தரை பர்டிகுலராக சொல்லக்கூடாதுங்க, நல்ல கரெக்டாக வேற ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்கன்னா சரத்குமாரோட கோர்த்து விட்றீங்களே. இல்லை சார், சொல்கிற மாதிரி இல்லை. அப்புறம் சைலண்ட் ஆகிட்டா இப்படி ஒருத்தர் சொல்லுங்கன்னு ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரை சொல்லுங்கன்னா ஒருத்தரும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாமாக இருக்கிற ஹீரோயின்ஸ் தான் வேணும்னு படத்தில் கேட்பாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்டாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் உண்மையில் நடிகர் பொண்டாட்டிலாம் நல்லா தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அவங்க கண்ணுக்கு தான் நல்லா தெரிய மாட்டாங்க. யாரை சார் சொல்ல வரீங்க? நடிகை அது சமீபத்தில் ஒருத்தர் வந்து நாய்க்குட்டி, அதாவது முதலமைச்சர் நாய்க்குட்டி நடிகை, வருங்கால நாய்க்குட்டி நடிகையோட பேசப்படுற நடிகர் வருங்கால முதலமைச்சர். அவர் பொண்டாட்டி என்ன கஷ்டப்படுறாரு பார்த்தீங்களா? அந்த டைவர்ஸ்க்கு என்ன காரணமாக இருக்கும்? இவர் கஷ்டப்படுறது தான் காரணமாக இருக்கும், வேறு எந்த காரணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்க சார், நம்ம இது விளையாட்டாக பேசிகிட்டே போனாலும் ஆனால் இவங்கக்குள்ளே இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து படம் பிடிக்கிறாங்க, அதை விற்கிறாங்க, கொஞ்ச நாளில் டைவர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி அவங்களோட தவறான முடிவுகளால் கோர்ட்டு நேரத்தை முதற்கொண்டு வீணடிக்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறது?
இது என்னன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, விற்கிறாங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, எல்லாமே பார்த்தீங்கன்னா வணிகமாக பார்க்குறாங்க. திருமணத்தையும் வணிகமாக பார்க்குறாங்க, திருமணத்தையும் வியாபாரமாக பார்க்குறாங்க. திருமணத்தை வந்து வாழ்க்கையாக பார்க்குறது இல்லை. இவங்க வாழ்க்கையாக பார்த்தீங்கன்னா அடடா நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், நம்ம புருஷன் பிள்ளைங்க இருக்குது சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. வணிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்யாணம் ஆடம்பரம் நடக்க வேண்டியது, அரண்மனையில் நடக்க வேண்டியது, அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் நடக்க வேண்டியது. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏதோ ஒரு பேர் வேறு வச்சுக்கிறாங்க. எது சார் சொல்கிறீங்க? நான் பேரை சொல்ல விரும்பல. பேர் வேற வச்சுக்கிறாங்க, வச்சு வியாபாரம் பண்ணிடுறாங்க ஓடிடி சேனலுக்கு. ஓடிடி சேனலில் அது வெளியில் ஆகி அதிகமாக சார் பார்க்குறாங்க. அதையும் தான் பார்க்குறாங்க, அதிகமாக பார்க்குறாங்கல்ல, அதையும் தான் பார்க்குறாங்க. அதை பார்க்குறதுக்கு தாங்க பெரிய கூட்டம் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரபலங்களை பார்க்குறதுக்கு தாங்க கூட்டம். இப்போ சமீபத்தில் ஒரு நடிகர் இப்போ வந்து கட்சி தொடங்கி எல்லா இடத்துக்கும் போகிறாரு. ஏன் கூட்டம் வருதுன்னு நினைக்கிறீங்க? நடிகரை பார்க்கறதுக்காண்டி வருது. திரையில் பார்க்குற நடிகரை தரையில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், அடரா நம்ம நேராக பார்த்துட்டுமே, அப்படி என்ன ஒரு பூரிப்பு நடிகர்கிட்டன்னு தெரில. ஆனால் அதை பார்க்குறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க ஓடிடியில். எல்லா நடிகர்களும் பார்த்தீங்கல்ல, திருமண செலவு வந்து ஒரு பாதி இருக்கும், ஒரு 30 கோடி இருக்கும். ஒரு 60 கோடிக்கு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ ஒரு அமேசான் ப்ரைம்லேயோ ஒரு ஹாட் ஸ்டார்லேயோ விற்றுட்டா 30க்கு 30 லாபம் தானே. அப்படி தான் கணக்கு பண்ணுறாங்க, வாழ்க்கையை அப்படி தான் கணக்கு பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்களோட கல்யாணத்தை வணிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறது தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அன்சிகாவும் அந்த மாதிரி தான் ஒரு பிரம்மாண்ட கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு அரண்மனையில். ப்ளஸ் வந்து அதையும் வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணது, ஏதோ ஒரு சேனலுக்கு ரைட்ஸ்க்கு விற்றுருக்காங்க. ப்ளஸ் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து விவாகரத்தில் வந்து முடிச்சிருக்கு. இப்போ அன்சிகாக்குள்ளே வருவோம் சார். இப்போ என்ன ஆச்சு அன்சிகாவுக்கு? அன்சிகாவுக்கு என்ன ஆச்சு? பாவம் விவாகரத்தை ஆச்சு. நம்ம சார் அன்சிகாவோட நீங்கள் ரொம்ப இல்லை, அன்சிகாவோட நம்ம வருத்தப்படல. இது நிறைய பேர் இப்படி வந்து பாவம் வருத்தப்படுற மாதிரி. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நகைச்சுவாக பேசினோம். உண்மையாக பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் இருக்கிற முந்துண்டா கோட்டைன்னு ஒரு கோட்டையில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு கிராண்டான ஒரு திருமணம். லவ் ட்ராமா அப்படின்னு சொல்லி எடுத்து அவங்க ஈஃபில் டவருக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய விலைக்கு வந்து ஓடிடி சேனலுக்கு விற்றுருக்காங்க. 2022 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2022 கல்யாணம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அன்சிகாவுக்கு 2வது கல்யாணம் தான். ஏன்னா வந்து அவருடைய கணவர் அன்சிகாவோடைய தோழி, முதல் மனைவி. அன்சிகாவுக்கு 2வது, அன்சிகாவுக்கு 2வது இல்லை, அன்சிகாவுக்கு முதல்ல, அவருக்கு 2வது. ஆமாம், கன்ஃபியூஷன் ஆகுது பாருங்க. யாருக்கு 2வது, யாருக்கு 3வது, யாருக்கு 4வதுலாம் கன்ஃபியூஷன் ஆகுது. அன்சிகாவுக்கு முதல் கல்யாணம், அவர் கணவருக்கு 2வது கல்யாணம். கணவர் முதல்ல கட்டியிருந்த பொண்டாட்டி வந்து அன்சிகாவோட தோழி. ஓகே, அன்சிகாவோட நெருங்கிய தோழி. அன்சிகாவை தான் அந்த கல்யாணமே நடத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் 2 வருஷத்தில் முடிஞ்சு போச்சு. முதல் கல்யாணம். 2வது கல்யாணம் அன்சிகாவை 2022 கல்யாணம் பண்ணாரு. 2 வருஷம் கூட 2 பேரும் சேர்ந்து இல்லை, கூட்டு குடும்பமாக இருந்தால் சொல்கிறாங்க, தனி குடும்பமாக இருந்தால் சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் வந்து தனித்தனியாக போய் இருப்போம்னு சொல்லி தனித்தனியாக போய் இருந்திருக்கிறாங்க. அப்போ கூட பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்து விவாகரத்து வாங்கிட்டாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நடிகைகள் அவங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் அப்படிங்கிறதுனுடைய பந்தம், அந்த தாலி, அந்த உறவு, குழந்தைங்க, அந்த புருஷன் பொண்டாட்டி, அந்த வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா, அம்மா அப்பா கூட்டு குடும்பம் மாமன் மச்சான், இது எதுவுமே இவங்களுக்கு புரிகிறது இல்லையா இல்லை தெரிகிறது இல்லையான்னு நமக்கு தெரில. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு சாதாரணமாக ஏதாவது ஒரு இடத்துல மைக் செட்டில் பாடிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாமாவும் பொண்ணை கோடு அந்த பாட்டு தான் எல்லா இதுலேயும் போடுவாங்க. அந்த மாதிரி மைக் செட் கல்யாணம் சாதாரண கிராமத்தில் போய் பாருங்களேங்க, அவ்வளவு அன்பா பாசமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்க மச்சி, மச்சான் வாங்க, மாமா வாங்க, சொல்லுங்கள், சித்தப்பா வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களா போனீங்களா அப்படின்னு காமிக்கிறதும். அங்கே வந்து கல்யாண மண்டபத்தில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, கல்யாண மண்டபத்தில் டெக்கரேட் பண்ணுறவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு எல்லாரும் தூங்கிடுவாங்க, அடுத்த நாள் நைட்டு பொண்ணு மாப்பிள்ளை தூங்க மாட்டாங்க, முதல் நாள் நைட்டு டெக்கரேட் பண்ணுறவங்க தூங்க மாட்டாங்க. விடிய பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு காஃபிக்கு 5 மணிக்கே காஃபி வைப்பாங்க. காப்பி ரெடியா அப்படின்னு கேட்பாங்க. 5 மணிக்கு அந்த சமயக்காரவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ உழை போடுறாங்க. டிஃபனு காஃபி கேசரி எல்லாம் போட்டு ஒரு கல்யாணத்தை முடித்து அந்த பொண்ணோட அப்பா அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பார். அந்த பொண்ணோட அப்பா அம்மா பையனுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வாழ்க்கை அமையணுமே, நல்ல குடும்பம் அமையணுமே அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அப்பா அம்மா அந்த புண்ணியதானம்னு ஒன்று பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, பல நேரங்களில் பொண்ணை கட்டி கொடுக்குற அம்மா அப்பாவுடைய காலை வந்து கழுவுவாங்க, தான் புண்ணியதானம். அப்படி காலை கழுவும் போது பொண்ணோடைய அம்மா கண்ணிலேருந்து தண்ணி வராது, பொண்ணோடைய அப்பா கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே சொட்டு கீழே வந்து விழுகும், அந்த காலிலே விழுகும், தண்ணியோட தண்ணியாக விழுகும். பார்த்துருப்பீங்களா?
அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா உயிரை விட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். வேதனை அப்போ பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அந்த காலத்தில் சும்மா சொன்னாங்க 1000 காலத்து பயிர் கல்யாணம்னாங்க. 1000 காலமாக இருக்க போகிறோம் யாரும் கிடையாது. ஆனால் அப்படி 1000 காலம் இருந்தால் எந்த செல்வமும் செழிப்பும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் எல்லாமே அதுக்குள்ளே, அதில் இல்லாத விஷயங்களே கிடையாது. அதுக்குள்ளே எத்தனையோ இருக்குது. சோகத்துலேருந்து கஷ்டத்துலேருந்து கண்ணீர்லேருந்து வேதனையிலேருந்து சிரிப்புலேருந்து சந்தோஷத்துலேருந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணது தான் ஒரு வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கையை இவங்கெல்லாம் ரொம்ப கேலி கூத்தாக பண்ணுறாங்க. அந்த அந்த கல்யாணத்தில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருப்பாங்க, குடும்ப கொட்டியோடு வந்து வேலை பார்ப்பாங்க. சமைக்கிறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப கொட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களோட வந்து வேலை பார்ப்பாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை, ஒரு கட்டமைப்பு, ஒரு சாதாரணமாக ரோட்டில் வந்து வியாபாரம் பண்ணி ஒரு பாட்டி ஒரு கிழவி உட்காந்துக்கிட்டு சும்மா பார்த்தீங்கன்னா இழந்த பழம் விற்றுக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன பெருசாக காசு வந்துடும்? நான் நிஜமாகவே ரோட்டில் வெட்ட வெயிலில் கொடை கூட இருக்காது, அது போட்டிருக்க ஜாக்கெட்டு கூட இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 80 வயசாக இருக்கும், ஆனால் உட்காந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் என்னங்க உங்களுக்கு காசு கிடைச்சிடும்? பஞ்சு மிட்டாயில் என்ன காசு கிடைச்சிடும்? எத்தனை நார்த் இந்தியன் தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம நார்த் இந்தியன் இல்லைன்னா நம்ம தமிழ்நாடே இல்லைங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் இன்னைக்கு பண்ணுறாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களோட வந்துடுறாங்க. இதில் கிடைக்கிற காசை வச்சு தான் பொண்டாட்டியை காப்பாற்றுறாங்க, பிள்ளையை காப்பாற்றுறாங்க. அப்படி அவங்கெல்லாம் கூட சந்தோஷமாக இருக்காங்க. கல்யாணம் வந்து முறிவு ஏற்படவே இல்லை, எங்கேயுமே பிரச்சனை இல்லை, எங்கேயுமே வந்து இது இல்லைன்னு நான் சொல்ல வரல. இவ்வளோ கஷ்ட காலத்துல அவங்களாம் ஒன்றா இருக்காங்க, எல்லாரும் ஒன்றா இருக்காங்களே, எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. மலையில் குடிசையில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வீட்டு குடிசைக்குள்ளே ஊற்றும், ஆனால் புருஷன் பொண்டாட்டி கட்டி பிடிச்சி அவங்க சேலை அந்த வேட்டியெல்லாம் கலட்டி பிள்ளைங்க குழந்தைங்களா இருக்கும், 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள அதுங்களை மூடி பாதுகாக்கிற குடும்பமெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாம் ஒரு பிஸ்கட் வாங்கி பிள்ளைக்கு ஊட்டுறது, டீ வாங்கி பால் வாங்கி கொடுக்க முடியாமல் டீ வாங்கி பிள்ளைக்கு ஊட்டுற தாய்மார்கள் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? அந்த வறுமைப்பட்ட இடங்களில் எவ்வளவோ அப்படி குடும்பம் நடத்துகிறாங்கங்க. பிள்ளைனா பாசம் இருக்குது, தாய்ப்பால் கொடுக்கணுன்னா தாய்ப்பால் வந்து சுரக்கும் உங்களுக்கு. அதாவது வந்து ஒரு குழந்தை பிறந்தோன்னா தாய்ப்பால் சுரக்கும். தாய்ப்பால் கொடுக்க மாட்டாங்கன்னா அப்புறம் கட்டிடும், தாய்ப்பால் கட்டிடும். அந்த மாதிரி வந்து நம்ம இயற்கையை வந்து தள்ளி வச்சுட்டு வாழவே முடியாது. அந்த இயற்கையோடு நம்ம வாழணும். அது இந்த நடிகைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கல்யாணம் ஆச்சா குழந்தை பிறந்துச்சா தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அழகு கெட்டு போயிடும், மார்க்கங்கள் சுருங்கி போயிடும், அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. தாய்ப்பால் கொடுக்க தான் அழகு. குழந்தைய பாலாட்டி சீராட்டி வளர்க்க அழகு. புருஷனை வந்து காலையில் வந்து காப்பி போட்டு கொடுத்து அன்பாக போயிட்டு வந்து சாயந்தரம் வந்து என்ன டென்ஷனில் வந்திருக்கானான்னு தெரியாமல் வந்து மனநிலை தெரிஞ்சு புரிஞ்சு காப்பி போட்டு கொடுத்து ஏதாவது செஞ்சு தட்டுவாங்க டிஃபன் கேட்குற மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் அன்பு, அதுதான் காதல். அவங்ககிட்ட வீட்டில் பால் இருக்காது, காசு இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படியெல்லாம் வாழ்கிறாங்க. குடும்ப நல கோட்டெல்லாம் இன்றைக்கி நிறைய நிரம்பி வழியுது. அது ஒரு பக்கம் இல்லைன்னு நம்ம சொல்லலை. வெறும் நடிகை மட்டும் நம்ம நடிகையில் மட்டும் குற்றம் சொல்கிறது தப்பு. இந்த புரிதல் நிறையா இல்லைங்க. இன்றைக்கி எப்படின்னா நவநாகரிக காலமாக போச்சு. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களாம் அப்படின்னா ஜாலியை மட்டும் பார்க்குறாங்க, ஜாலி தான் பார்க்குறாங்க, ஜாலியை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க, ஜோலி முடிஞ்சோன்னே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ இப்படித்தான் பல குடும்பங்களில் சீரழிவு சிதைவு, குடும்பம் வந்து சிதைஞ்சு போகிறதுக்கு காரணம், நீதிமன்றத்தில் போய் நிற்கிறதுக்கு காரணம் நீதிபதிகள். எத்தனை பேர் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீதிபதிகளே வந்து பல நேரங்களில் இந்த மாதிரி குடும்ப நல வழக்கில் பெண்களை போடுவாங்க. பெண்கள் நீதிபதி எதுக்கு போடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், எடுத்து சொல்லுவாங்க, வேண்டாம்மா பிரிய வேண்டாம், இது விட்டுருமா அப்படின்னு சொல்லுவாங்க. பல நேரங்களில் கணவனுக்கு உதவி ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுவுமே முடியலன்னா கண்ணீரோடு தான் அந்த கையெழுத்தை போடுவாங்க. இந்த கணவன் மனைவி பிரிகிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களும் ஒரு தாயாக இருப்பாங்க, பாட்டியாக இருப்பாங்க, ஒரு அக்காவாக இருப்பாங்க, தங்கச்சியாக இருப்பாங்க, ஒரு மனைவியாக இருப்பாங்க. அந்த வேதனை அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்களுக்கு எதுவுமே தெரியறதில்ல. கோர்ட் நேரத்தை வீணடிச்சு அதை அடித்து எல்லாத்தையும் சீரழித்து பாருங்க. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 22 கல்யாணங்க, 23 24 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. வழக்கு 2 வருஷம் நடந்திருக்கு. அப்போ 2 வருஷம் வாழ்கிறதுக்கு எதுக்கு? அந்த அம்மா வந்து அவரும் பணக்காரர் இவரும் பணக்காரர், 2 பேரும் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரில. குழந்தை இல்லை, குழந்தையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜீவனம்சம் வேணாம், எதுவும் வேணான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்க. கோர்ட்டே சட்டப்படி கொடுத்துருச்சு. இது நிறைய வழக்குகள். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ் சைந்தன்யா அவங்கெல்லாம் நல்ல கப்புள்ஸு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து ஒன்றா படிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து டைவர்ஸ் பண்ணி கோர்ட்டில் வந்து விவாகரத்து வழக்கு நடக்கும்போது கூட ஜிவி பிரகாஷ் சைதன்யா ஒரே காரில் வந்து இறங்குறாங்க. ஒரு பக்கம் சைதன்யாவும் ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ் இறங்குறாங்க. ஆனால் எந்த வழக்குக்கு வந்திருக்காங்க அப்படின்னா விவாகரத்து வழக்கு வந்திருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இன்னொருத்தர் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு சார் ஒரே காரில். இல்லை, அவர் ஒரே காரில் தான் வருவார். அவர் ஒரே காரில் வந்தது எப்படி நகைச்சுவையாக இருந்துச்சு பார்த்தீங்களா? காமெடியாக அதுக்கும் பாருங்கள். ஒரு விவாகரத்து வழக்கு தொழுத்த ஜிவி பிரகாஷ் சைதன்யா ஒரே காரில் வந்து இறங்குறாங்க. இந்த பக்கம் திறந்து இந்த தலைவர், இவர் தலைவர்னு சொல்லிக்கிறார். இவர் தலைவருங்கிற தகுதியே இவருக்கு கிடையாது. தலைவர்ன்ற தகுதி இவருக்கு எந்த காலத்துலையுமே கிடைக்காது.
அந்த தலைவருக்கான தகுதியோடு நடந்துக்கணும். அந்த குறைஞ்சபட்சம் தலைவர்ன்ற மரியாதையோடு நடந்துக்கணும். 1 கோடி பேர் உறுப்பினராக இருக்காங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் ஒரு நடிகையோடு வந்து இறங்குறாரு பாருங்க. எவ்வளோ வருத்தமான விஷயம். இப்போ தனுஷ் ஐஸ்வர்யாவும் மறுபடியும் சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா. சேரணும்னு ஆசைப்பட்றாங்க, பசங்க ஆசைப்பட்றாங்க, எல்லாருமே ஆசைப்பட்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நடவடிக்கைலாம் பாருங்கள். 2 பேருக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன்னா 2 பேரும் கணவன் மனைவி வந்து ஒன்றா ஃபோட்டோ கொடுக்குறாங்க. அப்படி தாங்க இருக்கணும். அதாவது சில முரண்பாடு ஏற்பட்டு பிரிஞ்சால் கூட அந்த அன்பு, பரஸ்பரம் பாசம், நேசம், பிரியம் இதெல்லாம் எப்போவுமே விட்டு போயிடக்கூடாதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு கோந்து மாதிரி மனசில் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விவகாரத்துகள் நடக்கிறதே நடக்காது. ஏஆர் ரஹ்மான் வாழ்க்கையிலாம் விவகாரத்துன்னா கேட்கவே வேதனையாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் பிரிஞ்சுட்டு, நட்சத்திர தம்பதிகளே பிரிஞ்சுட்டு ஏன் பிரிஞ்சோன்னு வேதனைப்படுறாங்க. பார்த்திபன் சீதா பிரிஞ்சுட்டு இப்போ பேட்டி கொடுக்குறாரு. பார்த்திபன் மனைவி பிரிஞ்சதுக்கு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு பேட்டி கொடுக்குறாரு. நளினி ராமராஜன் 2 பேரும் பிரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா நளினியும் கல்யாணம் பண்ணிக்கல, ராமராஜனும் கல்யாணம் பண்ணிக்கல. இன்றைக்கும் நளினியோட பேட்டி பாருங்கள். அவர்னா எனக்கு உசுறு அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துல கூட தப்பாக பேசுனது, ஒரு இடத்துல கூட தப்பாக பேசுனது இல்லை. நளினி ஒரு இடத்துல கூட ராமராஜன் தப்பாக பேசுனதே கிடையாது. அவர்னா எனக்கு உசுறு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி ஏன் வந்து ஒன்றா இல்லாமல் போயிட்டாங்க. உண்மையிலுமே பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது உட்காந்து பேசணுங்க. முதல்ல உட்காந்து பேசணும். என்ன பிரச்சனைன்னு கணவன்கிட்ட மனைவி கேட்கணும், மனைவி கிட்ட கணவன் கேட்கணும். பரஸ்பரம் 2 பேரும் அட்லீஸ்ட் ஒரு வெளியூராது எங்கேயாவது போய் ஒரு 2 நாள் வந்து உட்காந்து பேசி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க முடியும். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்று இருக்கா? உட்காந்து பேசினாலே பாதி பிரச்சனை போயிடும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இது வந்து தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இனிமையாவது வர ஜென்ரேஷனாவது இந்த வீடியோலாம் பார்த்தாது இந்த விவகாரத்தை அப்படின்னா தவிர்க்கவே முடியாது சில நேரங்களில். அப்போ ஓகே, ஆனால் சாதாரண சில்லி ரீசன்ஸ்க்கெலாம் விவகாரத்து பண்ணுறதை தவிர்க்கணும். 100% தவிர்க்கணும். இதெல்லாம் நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது. பிரபலங்களுக்கு எப்படி விவாகரத்து நடக்குதுன்ற கேள்விகளுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க யூகோஸும் சரி, நடிகர் மேலே இருக்க தப்பும் சரி, நடிகைகள் மேலே இருக்கும் தப்பும் சரி, அது இல்லாமல் பொதுமக்கள் இந்த அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு பணம் சேர்க்கறதுக்கு, அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பை பற்றியோ சரி, வர ஜென்ரேஷனுக்கும் பற்றி பல தகவல்கள் சொன்னீங்க சார். நேரம் தந்து பதில் அளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.